நடத்துறது, வேண்டுதல், நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு நம்ம வாழ்வோட ஏதோ ஒரு கோவில் பின்னி பிணைஞ்சிருக்கும். அந்த கோயில்களை எல்லாம் பார்த்த கடைசி தலைமுறை நாம தான் இருப்போம். இன்னும் 50 வருடங்களில் இந்த கோவில்கள் எதுவுமே இருக்காது. அதிர்ச்சியாக இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருடங்களில் புதுசாக வேற ஏதாவது கோயில்கள் உருவாகி பார்த்துருக்கீங்களா? மாட்டீங்க. குறைந்தபட்சம் நம்ம உண்டியலில் போடுற காணிக்கையெல்லாம் எங்கே போகுதுனாவது யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இந்து அறநிலையத்துறை கைக்கு போகுது. அரசாங்கம் நம் இந்து கோவில்களை மட்டும் அதன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஒரு அரசாங்கம் நம்மளோட கோவில்களை எடுத்து நடத்துறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குற ஒரு அப்பாவி இந்துக்கு தெரியல இது நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை மறுப்புன்னு. நம் நாடு மதசார்பற்ற நாடு அப்படின்னா அரசாங்கம் மதங்களை போதிக்கக்கூடாது, மதம் அரசாங்கத்தில் கலக்கக்கூடாது. இது மற்ற எல்லா மதங்களுக்கும் உண்மை. எந்த மதத்தோட வழிபாட்டு முறையிலேயோ வழிபாட்டு இடங்களிலேயோ தமிழக அரசு தலையிடலை. ஆனால் இந்து கோயில்களை மட்டும்